ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கேபிஐ பாலா அவர்களை பற்றி. ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டாச்சு. அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு நோக்கமே தவிர, அந்த ஒரு பையனை நம்ம குறிப்பிட்டு இவன் வந்து வளரவே கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நோக்கத்திலையும், அவரோட வளர்ச்சியை தடுக்கிற நோக்கத்திலையும் நம்ம எந்த வீடியோவும் போடலை, எந்த ஒரு பதிவிலையும் நான் அப்படி குறிப்பிடலை. ஆனால் என்னோட உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர் ஒரு சில சேரிட்டி பண்ணும் போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் என்னோட சோர்ஸில் நான் விசாரித்து பார்க்கும் போது இவர் வந்து ஃபேக்காக தான் பண்ணுறாரு, இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கணிச்சு ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவை இப்போ மறுபடியும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவும் பல பேர் பார்த்துட்டு ஆமாம்ப்பா உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் இவரை பற்றி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போடும் போது முக்காவாசி பேர் என்னை கழுவி தான் ஊற்றுறாங்க. ஏன்னா அன்றைக்கி பாலா அவர்களுக்கு ஆதரவு ஏகப்பட்டது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு போலியான பாலாவோட முகம் வெளியில் எல்லாருக்குமே தெரியணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த பையனை வந்து பெருசாக வளர்த்து விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து சினிமா அரசியல்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையை கெடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். பாலா அவர்களை மட்டும் பேசலை, இந்த ஃபேக் சேரிட்டி பண்ணுற பல பேரை பற்றி நான் பேசினேன். அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு பல பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் உனக்கு வியூஸ் வருது, இதனால் காசு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வர காசை வச்சு கோட்டை கூட கட்ட முடியாதுங்க. ஸோ யூடியூப்ன்றது என்னோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டில் நான் ரன் பண்ணுறது தானே தவிர இதிலிருந்து பெருசாக நான் சம்பாரித்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்காக வருமானம் வரலன்னு நான் சொல்லணும் விரும்பல. வருமானம் எனக்கு வருது, ஆனால் எனக்கு போதிய வருமானம்லாம் அது ஒன்றுமே கிடையாது. இது வந்து அதாவது இந்த சினிமா சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டென்ட் உள்ள போகிறேன். இது ஒரு நிமிஷம் இருக்கும். இதை பொறுத்துக்க முடியலன்னா ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வீடியோலேயே வாங்க. அதாவது இந்த சினிமா சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை நான் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நானும் ஒரு 10-15 வருஷம் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டாங்க. இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும் போதே இவனுங்கெல்லாம் என்னென்ன பிதலாட்டம் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வெளிப்படையாக என் கண்கூடாவே பார்த்துருக்கேன். ஆனால் இதை வந்து சொல்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ மிஞ்சி போனால் என்னங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக் பார்க்கலாம், ஆர்குட் பார்க்கலாம், இதில் என்னத்தை சொல்கிறது? இதை தாண்டி டிவிக்குள்ளே போனால் இவனுக்கு தான் இருக்கிறாங்க, இவனுங்க மீறி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏதாவது ஒரு மாற்றம் வருதான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணும்போது தான் இந்த யூடியூப் அப்படின்ற ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் வந்தது. ஸோ இதில் வந்து சினிமாக்குள்ளே நடக்கிற ஒரு சில பாலிடிக்ஸு, அசிங்கமான வேலைகள், இது எல்லாத்தையும் சொன்னால் நாளைக்கு இந்த சினிமாவிலேருந்து உருவாகிற ஒரு சில நடிகர்கள், அந்த நடிகர்கள் நாளைக்கு அரசியலில் வந்து நான் நாட்டை ஆள போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உடைந்து ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவங்களோட வேலை நடிப்பாகவே இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, நாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த ஒரு நோக்கத்தில் இதை பற்றி நம்ம வெளில நிறைய பேசணும் அப்படின்னு தான் நான் கிசு கூட பேசியிருப்பேன். ஸோ கிசு போட்டு நீ சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இந்த கிசு போட்டு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பயில் பண்ணுறாங்கன்னு இல்லை, வேறு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோ கிடையாதுங்க. இதை பற்றி நான் சொல்கிற போது இவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இவங்களை எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணேன், இந்த நடிகைக்காக நான் கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு மாறும். ஸோ ரொம்ப போர் அடிக்குதுல, வாங்க விஷயத்துக்கே போவோம். ஸோ இந்த ஒரு அனுபவத்தெல்லாம் வச்சு தான் இந்த சினிமா சீக்ரெட்ஸ் ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன் பாலா அவர்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் என்னோட காலகட்டத்திலேயே டக்குன்னு பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பெருசாக ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடைக்கல. இருந்தாலும் இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் ஆன் ஸ்க்ரீனில் வந்து என்ன மாதிரி உத்தமனே இல்லை தெரியுமா, நான் எவ்வளோ நல்லது பண்ணுறேன் தெரியுமா, நான்லாம் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான்லாம் எப்படி மைக்கை கொடுத்தா அழுவன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இல்லாத சென்டிமெண்ட் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் இவனுங்க போடுற தில்லாலங்கடி ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தா கண்ணு கூசும், அந்த அளவுக்கு வேலையை பார்ப்பானுங்க. இவனுங்கள தான் வந்து நம்ம தலைவி அப்படின்றோம். அதுக்கப்புறம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் கொண்டாடுவோம். ஆனால் உண்மையாக நல்லது பண்ணுறவனை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அவன் பார்த்தா ஒரு ஓரமாக ஓட்ட சைக்கிளில் போயிட்டு இருப்பான். இதுதான் அன்னைக்கே என்னோட தீர்க்கதரிசி காமெடி கிங் நம்ம கவுண்டமணி அவர்கள் நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற ஒரு படத்தில், அதாவது விசேகர் அவர்களோட படத்தில் ஆணி அடிப்பார். யோ நடிகன் பின்னாடி போவாதீங்க, நடிகனுக்கெல்லாம் படுத்துறே கொண்டாடியாதீங்க, இவன் பின்னாடி போய் அலைஞ்சு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் அந்த படத்தில் சொல்லியிருப்பாரு. நிறைய படத்தில் சொல்லியிருப்பாரு. கவுண்டமணி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி என்ன பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பல பேர் சொன்னாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. நேரான விஷயத்துக்கே வரேன். இந்த மாதிரி ஆட்களை தான் இவங்க தலைவனாக்குவானுங்க. தலைவனாக்குனதுக்கப்புறம் இவனுக்காக கோயில் கட்டுவானுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் இவனை கடவுளாகவே மாற்றிடுவானுங்க. கடவுளாக மாற்றிட்டு அடுத்த தலைமுறைக்கு இவர் தான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ஏகப்பட்ட வழிமுறைகள் பண்ணுவோம், வழிபாடுகள் செய்வோம். இதையும் தாண்டி ஒரு சில குரூப் இருக்குது, இதுங்க மூட நம்பிக்கை வர பண்ணும். இந்த மூட நம்பிக்கை எதுக்கிறதுக்கு கருப்பு சட்டை போட்டவனுங்க வருவானுங்க. அது மட்டும் இல்லாமல் புரியாத பாஷையில் ஏகப்பட்ட புகாரம் வேற. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா ஒரே வழி தான் இருக்குது. அதுக்கு தான் பாலா அவர்களை வச்சு இந்த கண்டென்ட்டை நான் பேச போகிறேன். ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. இருந்தாலும் இந்த கண்டென்ட்டில் நான் பேச போகிறது பாலா எப்படி மாட்டினார், அதுவும் என்கிட்ட எப்படி மாட்டினார், கவர்மெண்ட் வந்து அவர் எப்படி ட்ராப் பண்ணுது, ஸோ கவர்மெண்ட் வந்து இவரை முடக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுது அப்படின்றத பற்றி புதுசாக தகவல் வந்துருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பேசுவோம். ஸோ அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. அதாவது சிம்பிளாக நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எடுத்துப்போம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம்
அந்த காலகட்டத்தில் இருந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஸோ அவங்கலாம் வந்து ஒரு வயசான காலத்தில் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும்போது அன்னைக்கு புதுசாக ஊழல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன வதந்தியை கிரியேட் பண்ணி இவங்க வந்து சம்பாதிக்கணும்ல, இவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்குலாம் ரொம்ப வயசாயிடுச்சுங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு பூமர் மாதிரி, இன்னைக்கு நம்ம சொல்ற பூமர் அன்னைக்கே பூமர்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பூமருங்களுக்கெல்லாம் வந்து நாட்டை ஆள தெரியாது, இந்த நாட்டை ஆளுவதற்கு சரியான தகுதி உள்ள ஆட்கள் இன்றைய இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இளைஞனை வச்சு நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களே தோக்கடித்த ஊர் தானங்க இது, ஒத்துக்கோங்களா அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் தான் இளைஞன், நான் தான் படித்த பட்டதாரி அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து அரசியலுக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஊழல் பண்ணணும் அப்படின்னு நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்து ஏகப்பட்ட பேர் ஊழல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு காலகட்டம் மாறுச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து சரி, இந்த படித்தவங்க வந்து மேடையில் மைக்க பிடிச்சி பேசினா பெருசாக எவனுமே கண்டுக்கிறது கிடையாது, என்னதான் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல்வாதிகள் புரிஞ்சுட்டாங்க, இனிமேல் கட்சி நடத்தணும், இனிமேல் ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு நடிகனோட உதவியால தான் பண்ண முடியும். ஏன்னா நடிகனுக்கு பின்னாடி தான் ஏகப்பட்ட மக்கள் கண்மூடித்தனமாக ஓடுறாங்கன்னு. இதனால அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட நடிகர்கள் அவங்களோட கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு அவங்களும் ஆட்சியை பிடித்தார்கள். இன்று வரைக்கும் அந்த மாதிரி 2 கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது, நடிப்பை வச்சு நடிகர்களை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் மாறுச்சு. அது எப்படி மாறுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் எப்படி இருக்குன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தான் இன்னைக்கு நாட்டையே பிடிக்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சுங்க. அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை வச்சு தான் நம்ம படத்தையும் ஓட வைக்க முடியும், நாட்டையும் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வந்தது தான் ரொம்ப சோகமான விஷயமே நண்பர்களே. யோ என்னையா வாயில் வந்ததெல்லாம் வளரினுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே நேபாளில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது. நம்ம 2K கிட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கொஞ்சமாக சின்னதாக ஒரு ட்ராமாவை போட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் மக்கள் சப்போர்ட் பண்ணி, இளைஞர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஆட்சியை கலைச்சி அரசியல்வாதிகள்லாம் ரோட்டில் ஓட விட்டானுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஆனால் இது அரசியல் சேனல் இல்லை அப்படின்றதுனால கம்ப்ளீட்டாக பேச முடியாது. கண்டிப்பாக இதை பற்றி நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு நேபாளில் என்ன நடந்ததோ அடுத்தடுத்த ஸ்டேட்டில் இன்னைக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லையும் இந்த மாதிரி பாலா மாதிரி ஆட்கள், ஹர்ஷா சாய் மாதிரி ஆட்கள், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி வேலை செய்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு, அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு கார்பரேட்டுன்னு சொல்லலாம், இலுமினாட்டின்னு சொல்லலாம், பூன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வளர்த்து விட்டுனுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவங்களை எப்படி வளர்த்து விடுவாங்க, இந்த மாதிரி உருப்படிகளெல்லாம் இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ப்ராசஸை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு வந்து இவங்க எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவி சேனல் இருக்குது. இந்த டிவி சேனல் வந்து பல பேர் மாமா சேனல், மாமியார் சேனல் அப்படின்ற மாதிரிலாம் கூடுவாங்க. ஆனால் நான் எந்த பேரும் வைக்க எனக்கு விருப்பம் கிடையாது. சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நான் எந்த சேனலை பற்றி சொல்கிறேன். இந்த சேனல் வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே நல்லா தாங்க இருந்தது. ஏன்னா இந்த சேனல் இருந்து தான் ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் வந்து வெளியில் வருவாங்க, அவங்களாம் சினிமா உள்ள போவாங்க, பெரிய பெரிய ஆளாவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே எஸ்கே அவர்கள் ஒரு நல்ல டேலண்டான ஆள், சந்தானம் அவர்கள் உள்ள நல்ல டேலண்டான ஆள், நம்ம இறந்து போன ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு நல்ல டேலண்டான ஆள். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வந்து அந்த சேனல் வந்து கொடுத்துருக்கு. ஒரு சேனல்னு நான் சொல்ல முடியாது, பல சேனல்கள் அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக 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 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல்ல இருந்து வெளில போறவங்க எல்லாருமே பெரிய செலிபிரிட்டி ஆனாலும் இவங்க கிட்ட இருக்கிற பல உருப்படிகளை வந்து இவங்களால வந்து மேலே முன்னேற்றவே முடியல. அப்படியே வந்து இவங்க ட்ரை பண்ணி அந்த உருப்படிகளை வச்சு ஒரு சில படங்கள் எடுப்பாங்க. அந்த படம்லாம் வேலைக்கே ஆகாதனால மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளே வந்து ஆங்கர் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இதே உருப்படிகள் ஆங்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த உருப்படிகள்லேயே எந்த உருப்படி நம்மளுக்கு ரொம்ப சொம்படிக்குது அப்படின்ற மாதிரி இவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே, டேலண்ட்டை வச்சு பார்த்தாச்சு, இவன் வெளில போய் உருப்படுற மாதிரி தெரில, சரி உள்ள உட்காந்து ஆங்கரிங் பார்க்க வச்சாலும் ஆங்கரிங்கும் சரியாக பண்ண தெரில, நம்மளும் எவ்வளோ தான் எடிட் பண்ணி இவன் காமெடி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட பொய்யா சொல்கிறது, எவ்வளோ தான் எடிட் பண்ணுறது, யோ உனக்கு பதிலாக எடிட்டருக்கு நிறைய சம்பளம் கொடுக்கலாயா, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி டம்மி பீஸாக உட்கார வச்சிருப்பாங்க பல உருப்படிகளை. சரி ரைட்டு, இது இந்த மாதிரி ஷோஸில் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்குது, ஒரு ஆங்கராக உட்காந்தாலும் பண்ண மாட்டேங்குது, சரி ஜட்ஜாக உட்கார வைங்க, அப்பவும் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, மிச்சர் தின்ட்டு சும்மா உட்காந்துக்குது, ஏதாவது ஒரு அவார்ட் ஷோவை போய் ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஹோஸ்ட் பண்ண சொன்னாலும் அங்கே நின்று கக்க பக்கன்னு சிரிச்சுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி பல ஆங்கர்ஸை வந்து பல உருப்படிகளை வந்து இவங்களால வச்சு சமாளிக்கவே முடியல. இருந்தாலும் ஓகே, இந்த உருப்படிகளில் எந்த உருப்படி எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடுது, எது சொன்னாலும் ஓகேன்னு தலையாட்டுது, அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வைங்க அப்படின்னும் போது ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பீஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாரு எதை சொன்னாலும் செய்யணும், குறுக்க கேள்வியே கேட்கக்கூடாது, நோ கிராஸ் கொஸ்டின், ஓகேவா, நான் உன்னை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன், எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்வியா அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓகே ரைட்டு, தேங்காய் பொறுக்கின அமாவாசை மாதிரி இது எல்லாத்துக்கும் தலையாட்டினோடனே இந்த உருப்படி மேலே ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வரும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன், நீ வந்து எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணி வைரல் ஆகிடு, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 யூடியூப் சேனலில் தரேன், ஒரு 200 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை தரேன், இவனுங்கெல்லாம் உன் பின்னாடி தான் சுற்றுவாங்க, அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 500 ரூபா பேட்டாவோ இல்லை கவரில் காசை போட்டு கொடுத்து ஒரு 4-5 மீடியா உன் பின்னாடியே சுற்ற வைக்கிறேன்,
அதனால நீ ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பண்ணி நீ வைரல் ஆகணும், அவ்வளோதான். ஸோ திரும்பி நீ டிவிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஓகே இப்போ மக்கள் மனசில் இடம் முடியணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இருக்கும். இவனுக்கு கிட்ட போய் உட்காந்து டீட்டெயில்டாக பேசும்போது அவன் என்ன சொல்லுவான், மக்கள் மனசில் இடம் முடியணும்னா சேரிட்டி ஒர்க் பண்ணு. அதுவும் சேரிட்டி ஒர்க் எப்படி பண்ணணும்னா, காதும் வச்சா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி மற்ற நடிகர்கள் மாதிரிலாம் பண்ணாத. நீ பண்ணுறது நீ ₹1 பேக்கெட்டில் இருந்து எடுத்து போட்டால் கூட சுற்றிக்கிற ஒரு 100 பேருக்கு தெரியணும். அதாவது ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம 10 பேருக்கு செஞ்சால் அது 100 பேருக்கு போகக்கூடாதுங்க, 1000 பேருக்கு போகணும். அதுதான் மார்க்கெட்டிங்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சு தான் பாலா அவர்கள் இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து ஒரு ஹீரோவாகவே ஆயிட்டாரு. ஸோ பாலா அவர்கள் ஹீரோ ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, யார் வேணாலும் எந்த லெவலுக்கு வேணாலும் போனாங்க. ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படையான தகுதி அப்படின்ற ஒரு மேட்ரு ஒன்று வேணும். அந்த தகுதி வேணும், அந்த திறமை வேணும், அந்த ஆளுமை வேணும். இது எல்லாமே இருக்கிறவன் தான் உச்சத்தில் போய் உட்காரணும். இல்லைன்னு வைங்களேன், அவன் உச்சத்தில் போய் உட்காந்துட்டு அந்த பொசிஷனுக்கான பொறுப்பு என்னன்னே தெரியாமல் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அதனால் எவனுக்கும் பிரோஜனம் கிடையாது, மக்களுக்கும் பிரோஜனம் கிடையாது, அவனை தூக்கி விட்ட எவனுக்குமே பிரோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பல இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம இந்தியா வந்து முன்னேறாமல் இருக்குது அப்படின்றதுக்கு இவர்களும் ஒரு காரணம். இவங்க மட்டும் தான் காரணம்னு சொல்லலை, இவர்களும் ஒரு காரணம்னு சொல்லுவேன். இப்போ கேபிவி பாலா அவர்கள் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், எனக்கு எப்போ டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆனால் இவர் எப்படி வளர்ந்தார், இவருக்கு என்ன வருமானம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் போன வீடியோலேயே நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு டவுட்டு, எப்படி தான் கடன் உடனே வாங்கி செலவு பண்ணுறான்றான், இவனுக்கு அவ்வளோ வருமானமும் கிடையாது. ஆனால் இவன் செலவு பண்ணுறதெல்லாம் பார்த்தா லட்சத்தில் செலவு பண்ணிட்டு இருக்கிறானே. நல்லது பண்ணுற ரைட்டு, ஆனால் லட்சத்தில் பண்ணுறதுக்கு உனக்கு எங்கேருந்து வருது? ஸோ இந்த மனசு உனக்கு இருந்தால் மட்டும் பத்தாதுங்க, நீ வந்து பண்ணுறது உண்மையாகவே பண்ணணும். உனக்கு மனசு ஃபுல்லாக பண்ணணும்னு இருந்தால் நீ கேமராவோட போய் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு டவுட் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் இவரை விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு இவர் எப்போ மாட்டினார்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட சமாதியில் கேமராவில் போய் நின்னார் பார்த்தீங்களா. அப்போ அவர் போய் கொஞ்சம் கற்பூரம்லாம் காட்டினி விஜயகாந்த் அவர்கள் அப்படியே கண் கலங்கி அப்படியே வேண்டிக்கிட்டு இருந்தார். விஜயகாந்த் அவர்களை வேண்டும் போது ஒரு அம்மா திடீர்னு நாங்கள் வந்து, பாலா என்னோட பையனுக்கு வந்து ஏதோ படிப்புக்கு செலவு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. திடீர்னு பாக்கெட்டில் இருந்து ஒரு ₹500 கட்டு எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து எமோஷனல் ஆகி இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டு வைரல் பண்ணானுங்க பாருங்கள். இதை பார்த்த உடனே எனக்கு 100% டவுட் வந்துருச்சு நண்பர்களே. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்ததையும் தாண்டி எனக்கு என்ன ஒரு பரிதாபம் பாலா மேலே வந்ததுன்னா, நீ கண்டென்ட் கிரியேட் பண்ணுற அப்படின்றது இந்த நாட்டில் இருக்கிற, அதாவது உன்னை பார்க்குற 60% பேருக்கு நீ ஆக்டிங் கொடுக்குற அப்படின்றது தெரிஞ்சு போயிருக்கும். ஒரு 20% பேர் தெரிஞ்சாலும் கண்டுக்காமல் இருந்திருப்பானுங்க. மீதி 20% அவனுக்கு அறிவுன்றதே கிடையாது. அதாவது மொட்டைமாடி காலி அப்படின்ற மாதிரி அவனுக்கு சுத்தமாக அறிவு இல்லாமல் உடனே ஐயோ பாலாப்பர் எப்படிப்பட்ட உதவி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அவனுங்க தான் வந்து ரொம்ப எமோஷனலாக கமெண்ட்டை போட்டு உன்னை ஏற்றி விடுவானுங்க. ஸோ இது கூட தெரியாமல் எப்படி இருந்தாலும் நம்ம மாட்டிப்போன்னு தெரியாத அளவுக்கு நீ கண்டென்ட்டை எடுத்து நீ வந்து அப்லோட் பண்ணுவ. ஸோ இதை பார்க்கும்போது தான் பாலாவை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருந்தது. ஒன்றுமே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் இவனை ஒருத்தன் இயக்கிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிறபடி தான் இவன் கேட்குறான். அதனால தான் இவனுக்கு நம்ம பண்ணுறது மக்கள்கிட்ட எப்படியோ மாட்டிப்போன்னு தெரியாமல் கூட இந்த பையன் வந்து அப்பாவித்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயமே. ஸோ இவர் வந்து என் கண்ணில் மாட்டினது இந்த மாதிரி. ஆனால் இவரை சுற்றி எல்லாருமே டார்கெட் பண்ணது எப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மக்கள்லாம் வந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இந்த 20% பேர் இவருக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் வச்சு இவங்களே நிறைய ஃபேக் கமெண்ட்ஸும் போடுறது. அதுக்கப்புறம் பாலாவை எவனாவது திட்டினா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவனை முந்தி அடிச்சுக்கின்னு போயிட்டு அந்த கமெண்ட் போட்டவனை திட்டுவானுங்க. அது மாதிரி என் முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னு வைங்க, ஏகப்பட்ட திட்டுகள் வரும். ஆனால் அவனுக்கு எல்லாருமே ஃபேக்கு. இந்த கமெண்ட் போடுறவங்களே எனக்கு ஃபேக்குன்னு தெரியும். அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சில உதவாக்கரைங்க இருப்பானுங்க பார்த்தீங்களா, இவனுங்களும் போடுவானுங்க. அதனால் எந்த கமெண்ட்டை பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா யூடியூப்ல வர முக்காவாசி கமெண்ட்டுகள் வந்து ஃபேக்கு தான் நண்பர்களே. அதனால் நீங்களே அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. உங்களோட கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் தைரியமாக நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அதெல்லாம் சரி, பாலா அவர்களை எப்படி இப்போ பல பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என் வீடியோவை பார்த்து பல பேர் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் வீடியோவில் நான் பேசியிருக்கிற பல விஷயங்களை அவங்க ஒரு டைட்டிலாக எடுத்துக்கிட்டு அந்த வீடியோவில் பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு எந்த பெருமையும் கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும்னு சொல்லி கொளுத்தி போட்டோம். அந்த கொளுத்தி போட்டது காட்டுத்தீ மாதிரி தானாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி தான். ஸோ இப்போ விஷயத்துக்கு வரேன், பாலா அவர்கள் எப்படி மாட்டினாரு. இன்னைக்கு பாலா அவர்களை இத்தனை பேர் டார்கெட் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் உங்களோட சொந்த காசில் ஒரு 10-15 படம் நடிச்சுட்டு அதில் இருந்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு நீங்கள் கட்டினீங்கன்னா இப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ந்து உங்களால் இயக்கப்படும். ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் ஓப்பனாக. ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையில் முழம் போடுறதுக்கு உங்களுக்கு பேக்கப்பில் இருந்து யார் சப்போர்ட் பண்ணுறா? மற்றும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ பெரிய ஃபண்டு எப்படி வருது? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஈஸியாங்க. மாயி படத்தில் வர சரத்குமாரா நீங்கள் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ காலேஜெல்லாம் நடத்துறதுக்கு அதுக்கு பேக்கப்பில் காசு வேணும்ல. உங்களுக்கு யார் காசு கொடுக்குறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்கன்னு தெரியல. எல்லாமே ரைட்டு, ஏதோ ஒன்று கட்டி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்கும் போது வளர்றீங்க பார்த்தீங்களா ஒரு மேட்ரு. அந்த வளரல் தான் எல்லாருக்கும் டவுட் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அது என்ன வளரலாம்? இவர்கிட்ட யாரோ ஃபோன் பண்ணி கேட்டாங்களா,
ஃபோன் பண்ணி ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்னமா உதவின்னு கேட்டதுக்கு என்னோட குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க, அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அவங்க போட்ட ஊசியில் என் குழந்தைக்கு வந்து வீங்கிருச்சு, அதனாலே என் குழந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவருக்கு மண்டையில் டியூப்லைட் எரிஞ்சுதான். அதனால இந்த மாதிரி அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் யாருமே கஷ்டப்படக்கூடாது, இவங்களுக்காக நானே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னார் பாருங்க. பக்குன்னு ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு. அட பாவி, ஒரு மினி கவர்மெண்ட்டே நீ ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு பின்னாடி நான் அந்த விக்ரம் குரூப் இருக்குதா, இல்லை சந்தானம் குரூப் இருக்குதா, இல்லை லொரோலக்ஸ் குரூப் இருக்குதா அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டை யோசிக்க ஆரம்பிச்சு, உளவுத்துறையை வச்சு இவரை கண்காணிக்க ஆரம்பிச்சு, இவனை இப்படியே வளர்த்து விட்டா இவன் அடுத்து ஒரு சின்ன கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்நாட்டை தனியாக பிரிங்கடான்றுவான், அதனால இவனை கொஞ்சம் நோட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இவர் எந்தெந்த மாதிரியான சேரிட்டி பண்ணியிருக்காரு, எங்கெங்க ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காரு, யாருக்கெல்லாம் டிவிஎஸ் 50 ஸ்கூட்டின்னு கொடுத்துருக்காருன்னு கொஞ்சம் செக் பண்ணால் தான் தெரியுது எல்லாமே புதுப்பேட்டை கராஜிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒருத்தராக ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆவணங்கள் என்கிட்ட இல்லாதனால அதை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப இவர் மேலே டவுட் வந்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி சில பத்திரிகையாளர்கள் இவரை பற்றி பேசும்போது உடனே ரியாக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் மறுபடியும் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா உண்மையாகவே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவன் தன்னை பற்றி தப்பாக பேசும்போது அதை பற்றி சுத்தமாக கண்டுக்கவே மாட்டான். இப்போ நம்ம எப்படி வீடியோ பேசும்போது நம்மளை பற்றி எவ்வளோதான் கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாலும் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குது. என்னோட நோக்கம் அப்படின்றது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுமே தவிர வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும் இல்லை. அதனால நான் எவன் கமெண்ட் போட்டாலும் கண்டுக்கிறதே கிடையாது. என்னோட சேவையை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் பாலா அவர்கள் உடனடியாக ரியாக்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அங்கே தான் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அவர் ரியாக்ட் பண்ணும்போது என்ன சொன்னார், என்கிட்ட காசு இல்லையா, என்னை பற்றி தப்பாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது, அவர் வந்து காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பத்திரிகையாளர் போட்ட வீடியோக்கு மில்லியன் கணக்கில் வியூஸ் இல்லைங்க, கோடி கணக்கில் வியூஸ் போயிருக்கு. அதனால பல பேர் வந்து இன்னைக்கு பாலாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்கலாம் கமெண்ட் போடாமல் இருந்தாங்க, அந்த கமெண்ட் போடுறவங்களையே திட்டி பல பேர் கமெண்ட் போடுறதுனால யாருமே வெளில சொல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு பல பேர் ஆமாங்க உண்மைதாங்க எனக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இதை பார்த்து ரியாக்ட் ஆன பாலா அவர்கள் உடனடியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஆர்வமாக உருக்கமாக பேசிட்டு இருந்தார். என்னங்க என்னை பற்றி இப்படி பேசுறீங்க, நான் எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நான் ஃபேக் பண்ணுறேன்னா அப்படின்னு ராவா போய் எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணி அதுக்கான வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது எதனால், என்னோட கேள்வி அதனால தான். உண்மையாகவே நீ பண்ணுறனா எதையுமே கண்டுக்காத, திட்டுறவன் திட்டிகிட்டே போட்டால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீ ஓடிட்டு இருப்ப. நீ ஃபேக்காக பண்ணி நீ பப்ளிசிட்டி ஆகணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறனால தான் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து உன்னை பற்றி தப்பாக பேசும்போது இது வந்து நம்ம பப்ளிசிட்டியை பாதிச்சிடும் அப்படின்றனால தான் உடனடியாக நீ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க. ஸோ அதுலேயே நீ வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்றதான் உண்மை ராஜா. இருந்தாலும் எனக்கு பாலா மேலே ரொம்ப கடுப்பானது எப்போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த துள்ளுவத இளமை படத்தில் அபிலாஷ் தானே அபிநய் அந்த நடிகர். ஸோ இந்த நடிகர் வந்து நான் அந்த காலகட்டத்தில் பார்த்து ரசித்த ஒரு ரொம்ப அழகான ஒரு நடிகர், ஒரு நல்ல திறமையான ஒரு ஆள் தாங்க. அவரோட நேரங்காலம் அவரோட வீட்டில் இருக்கிற குடும்ப சூழ்நிலை அவர் வந்து கொஞ்சம் முடங்கி போயிட்டாரு. இந்த சிரோசிஸ்லாம் வந்து ஆளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருந்தது. இருந்தாலும் அவருக்கு பல பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளோட சார்பிலையும் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு நோக்கம் வச்சுருந்தோம். ஸோ இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பாலா போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணும்போது சரி ஓகே, அவன் வந்து தேடி யாருக்கோ சினிமா ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதனால் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விட்டோம். ஆனால் இதை எந்த லெவலுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக எடுத்துகிட்டு போனார்னா, அவர் நடித்த காந்தி கண்ணாடி படத்துக்கு இவரை கூட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றுறாரு, என்னோட மென்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்பா அவன் வந்து துள்ளுவத இளமை படம் பண்ணும்போது நீ 1ஆம் கிளாஸ் கூட படிச்சுன்னு இருந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உனக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு மென்டரா, நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது துள்ளுவத இளமை படம் பார்த்து உங்கள் வீட்டில் விட்டாங்களா? நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வீட்டில் அந்த படத்தை பார்க்க விடல, இன்னி வரைக்கும் பார்த்தாலே திட்டுறாங்க அந்த படத்தெல்லாம் பார்க்காதுன்னு. நீ பார்த்து ஃபேன் ஆகிட்டியா? அவரோட எத்தனை படம் நீ பார்த்துருக்க? ஆனால் உன்னோட காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படம் வந்து நல்ல லெவலில் ஓடணும் அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் வேற நீ பப்ளிசிட்டி பண்ணுகிற. அந்த ஆளோட ஒரு நிலைமையை வச்சு நீ வந்து பப்ளிசிட்டி தேடிறியா? இதெல்லாம் பார்த்து தான் ரொம்ப காண்டாக்ட நண்பர்களே. அதாவது இன்னைக்கு பல நடிகர்கள் ஹெல்ப்பே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஏகப்பட்ட பேருக்கு படிப்பு உதவி பண்ணியிருக்காரு. அதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோடம்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் தான் நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் செய்த ஹெல்ப் எல்லாம் ஒரு 10% தான் எல்லாரும் வெளில பேசுகிறாங்க, 90% சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், எபிசோடே பார்த்தாது அவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஏங்க சமீபத்தில் மறைந்த ஜே.கே. ரித்தீஷ் இருக்கார் பார்த்தீங்களா, இவரே வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி எக்ஸெட்ரா எவ்வளோ பேர் சொல்லிட்டு போகலாம். சூர்யா அவர்கள் கூட வந்து பல பேர் சொல்கிறாங்க இவரும் பிளாக் மணியில் அதுக்கப்புறம் கொஞ்சம் டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யா அவர்கள் ஒரு படிப்பு உதவி கொடுக்குறாரு, அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் சோறு போட்டு நீங்கள் போயிடலாங்க, அடுத்த வேலை சோத்துக்கு அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு பதிலாக அவனுக்கு எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவன் படித்து முன்னேறி அவனோட குடும்பத்தையும் அவன் காப்பாற்றுவான், அவனோட தலைமுறையே மாறும். அதனால் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அதை வந்து சூர்யா அகரம் மூலயமா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் சூர்யா வந்து ஒரு டேரக்டர் கிடையாது. அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்டில் ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆட்டோ டிரைவர் கூட அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே டாக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த மாதிரியான சேரிட்டி ஒர்க்குக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த சேரிட்டி ஒர்க் பண்ணுறதுனால டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தா இந்த டாக்ஸை கட்டக்கூடாதுனாச்சும் நீங்கள் போய் சேரிட்டி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கவர்மெண்ட்டே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நோக்கத்தில் தான் பல நடிகர்கள் பண்ணாலும் பல பேருக்கு மனசளவில் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த மாதிரி நடிகர்கள் வெளில சொல்லாமல் கொள்ளாமல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் கூட வெளியவே வராது. ஸோ நம்ம கொடுக்குறது ரைட் ஹேண்டில் கொடுக்குறது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்னு கரெக்ட் தானே அந்த தத்துவம். ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணுங்க. ஸோ பாலா மாதிரி ஆட்கள்லாம் தான் பப்ளிசிட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறவர் தான். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு ஓசியில் கிடைக்கிற இதே மேட்டரை வச்சு அவன் வேற வேற இடத்துல போய் உட்காந்து நாளைக்கு உங்களே நசுவான் அப்படின்றதுக்கு சாத்தியக்கூறுகள் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கே இப்போவே இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து மக்கள் உஷாராயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்மளும் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழிமுறையில் நம்ம போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி லோயர் மிடில் கிளாஸை வந்து நசுகிறான். வியாபாரிகள் மிடில் கிளாஸை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஹை கிளாஸ் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறான். இதுதான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. உலகம் ஃபுல்லாக இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினீங்க, இந்த ஒரு அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த ஒரு நாட்டிலையும் நீங்கள் வந்து குப்பை கொட்ட முடியும். அந்தந்த நாட்டு அரசியலை நீங்களே பக்காவாக தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.